கள்ளக்காதல் தகராறுல தாயையும் 10 வயது சிறுவனையும் கொடூரமா வெட்டி கொலை செய்த கொலையாளி தன் உயிரையும் மாய்த்து கொண்ட சம்பவம் ஓமலூர் பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த கருத்தானூரை சேர்ந்த 30 வயதான சத்யா தன்னுடைய கணவரை பிரிந்து 2 குழந்தைகளோட வசித்து வந்திருக்காங்க. ஓமலூர்ல இருக்கக்கூடிய தனியார் விற்பனை நிலையத்துல பணியாற்றி வந்த சத்யாவுக்கும் அதே நிறுவனத்துல பணிபுரிந்த கருப்பூர் பகுதியை சேர்ந்த 28 வயதான சக்திவேல் என்பவருக்கு இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இது நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவா மாறி இருக்கு. இந்த நிலையில கடந்த 3 மாதங்களா சத்யா சக்திவேலோட பேசுவதை தவிர்த்து வந்திருக்காங்க. சத்யா வேறொருவரோட பழக தொடங்கியதாலதான் சக்திவேலோட பேசுவதை தவிர்த்து வந்ததா காரணம் சொல்லப்படுது. இதனால ஆத்திரமடைந்த சக்திவேல் நேற்று நள்ளிரவு சத்யாவோட வீட்டிற்கு சென்று அவரோட கடும் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. இருவருக்கும் இடையே மோதல் முற்றிய நிலையில அங்கிருந்த கத்தியை எடுத்து சத்யாவை தாக்க முயன்றிருக்காரு. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சத்யாவோட மகன் 10 வயது சிறுவன் கிஷாந்த் தன்னுடைய தாயை காப்பாற்ற முயன்றிருக்கான். இதுல ஆத்திரமடைந்த சக்திவேல் வீட்டோட மின்விளக்க அணைச்சிட்டு சிறுவனும் கூட பார்க்காம கிஷாந்த சரம் மாறிய வெட்டியிருக்காரு. இதுல அந்த சிறுவன் ரத்த வெள்ளத்துல சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. சிறுவனை கொண்ட பிறகும் கோபம் தணியாத சக்திவேல் சத்யாவையும் கொடூரமா தாக்கியிருக்காரு. இதுல சத்யாவோட கை துண்டிக்கப்பட்டு உடல் முழுவதும் பலத்த வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இவர்களோட அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்ததை கண்டு சக்திவேல் அங்கிருந்து தப்பி ஓடிருக்காரு. படுகாயமடைந்த சத்யாவை மீட்ட உறவினர்கள் சிகிச்சைக்காக ஓமலூர் அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. இந்த தகவல் அறிந்த ஓமலூர் காவல்துறையினர் சிறுவனோட உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்ததோடு தப்பியோடிய சக்திவேலை தீவிரமா தேடி வந்திருக்காங்க. காவல்துறையினர் தேடுவதை அறிந்த சக்திவேலும் சேலம் கருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மரத்துல தூக்கிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்காரு. இதை அறிந்த கருப்பூர் காவல்துறையினர் அவருடைய உடலை மீட்டு விசாரணை நடத்திட்டு வராங்க. அதே சமயம் கை துண்டான நிலையில மேல் சிகிச்சைக்காக சேலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சத்யாவும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. திருமணத்தை மீறிய உறவுல ஏற்பட்ட சந்தேகமும் பொறாமையும் ஒரு இளம் பெண் மற்றும் பிஞ்சு உயிரை பறித்ததோடு கொலையாளியோட உயிரையும் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த சம்பவம் ஓமலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.